கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது இரண்டு பேதுரு 1 அதிகாரம் 2 வசனம். 2 பேதுரு 1:2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகும் என்று தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இதுல பாருங்க, அந்த கிருபையும் சமாதானமும் நமக்கு எப்படி, நம்மளால அதை எப்படி கிடைக்கும்? கிருபையும் சமாதானமும், கிருபை தேவன் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். ஒருவேளை உலகத்துல கிருபை கிடைக்கும், உலகத்தார் கண்கள்ல ஒரு சில நேரம் கிருபை கிடைக்கும். ஆனா சமாதானமும் உலகத்துல இருக்க சமாதானத்தை நம்ம தேடி அலைந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா தேவன் கொடுக்கும் கிருபையும் தேவன் கொடுக்கும் சமாதானமும் நமக்கு வேண்டும் என்றால் அதற்கான படிகள் முன்னால சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால். இதுல 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால். அப்ப தேவனை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொள்வதுன்னா எப்படி? தேவன் நமக்காக செய்த, நம்ம மேல் கொண்ட அன்பு, நமக்காக வைத்த கிருபை, அந்த கிருபை தான் யோவான் 3:16 பாக்குறோம். நம்ம அதாவது என்ன? கர்த்தரா இயேசு நம்ம மேல கொண்ட அன்பினால தன் சொந்த குமாரனே பலியாக்கினார்னு நம்ம படிக்கிறோம். நம்ம அதுதான் தேவனை பற்றிய அறிவு. அவரோட குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு என்ன? நமக்காக, நமக்கு முன்னால மாம்சமாகி, நமக்கு முன்னால வாழ்ந்து, நமக்காக பாடுகள் பட்டு, நமக்காக வேதனைகள் பட்டு, நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து, நமக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவனை பற்றிய அறிவு, இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு. அப்ப தேவனை பற்றிய அறிவும் தெரியணும், இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவும் இருக்கணும். நமக்கு தான் சுவிசேஷம், உண்மையான சுவிசேஷம் அதான். இது அறிகிற அறிவு தான் தேவனுடைய வல்லமையில சத்துவத்திலும் பலப்படுத்துவது என்னன்னா இதுதான். அப்ப இந்த 2 பற்றிய அறிவில நம்ம பெருகி வளரும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குமா? கிருபையும் சமாதானமும் கிடைக்குமா? அப்ப இதை 2 இல்லாம கிருபையும் சமாதானத்தை நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், நம்ம கடைசி வரைக்கும் அதை தேடிக்கொண்டே இருப்போம். நம்ம அப்ப கிருபையும் சமாதானம் எனக்கு வேண்டும் அப்படின்னா நமக்கு அதனால் தேவனால் நிரப்பப்பட வேண்டும். தேவனோட சித்தம். நம்ம தேவனோட கிருபையால் நம்ம நிரப்பியிருக்காரு. தேவ சமாதானம் உங்களை ஆளக்கடவுதுன்னு பைபிள படிக்கிறோம். தேவ சமாதானத்துக்காகத்தான், நம்ம சமாதானமா இருக்கணும் என்பதற்காகத்தான் இந்த சொந்த குமாரனையே பலியாக்கினார். அப்ப அதை நம்ம புரிய வேண்டும். ஆனா உலகத்துல கிடைக்கிற சமாதானத்தை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகம் நமக்கு எங்க போனா சமாதானம் கிடைக்கும்? எந்த இடத்துல உட்காந்தா சமாதானம் கிடைக்கும்? எந்த நண்பர்ல உட்காந்தா சமாதானம் கிடைக்கும்? அப்படின்னு நம்மள நாமே உலகம் கொடுக்கிற சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் உலகம் கொடுக்கும் சமாதானத்தை பற்றி பேசவில்லை. தேவன் கொடுக்கும் சமாதானத்தை பற்றி, தேவன் கொடுக்கும் கிருபையை பற்றி. அப்ப தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் நமக்கு வேண்டும் என்றால் நம்ம எந்த அறிவுல நம்ம வளர வேண்டும்னா தேவனை பற்றியும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அதான். அப்ப அறிகிற அறிவு, தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால்தான் நமக்கு கிருபையும் சமாதானமும் கிடைக்கும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நம்மளுடைய தேடுதல் தேவனையும் அவருடைய சித்தத்தையும், ஏன் எனக்காக, என்னது மீறுதலுக்காக தன் சொந்த குமாரனை எதுக்கு பூமிக்கு அனுப்பினார், அந்த சொந்த குமாரன் எனக்காக என்னென்ன பாடுகள் பட்டார், எனக்காக என்ன செய்தார் அப்படின்ற அறிவுல நம்ம வளர்றோமா? இதே நம்ம தேவன்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்கிறோமா? என்னை ஏன் உமது சாயலாக படைத்தீங்க, உலகம் தோன்றுவதற்கு முன்னாலே என்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் எதுக்காகனா தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலே நம்ம பெருகி வளருவதற்காக. நிறைய நேரம் அதுல நம்ம மிஸ் ஆயிடுறோம். அதனால்தான் கிருபையும் சமாதானமும் இல்லாம உலகத்துல நம்ம போராட்டங்கள், பாடுகள் நம்ம பட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம தேவனை பற்றிய அறிவும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலையும் நம்ம பெருகி வளரும் பொழுது கிருபையும் சமாதானமும் நம்மளை பின்தொடருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்ப நடக்கும்? தேவனை பற்றிய அறிவு. தேவனை பற்றிய அறிவுனா இது ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். இதுக்காக நீங்க போராடி ஃபாஸ்டிங் இருந்து போட்டு அதை மல்லு கட்டி அதை கஷ்டப்பட்டு எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க உட்கார்ந்து இந்த இடத்துல அமைதியா உட்கார்ந்து தேவனே உம்மை பற்றியும் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில்லை நான் வளரணும் ஆண்டவரே அப்படின்னு தேவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. இடைவிடாம கேட்டுக்கொண்டே இருங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அதை கேட்டுக்கொண்டே இருங்க. தேவன் அந்த ஞானத்தினால் உங்களை நிரப்புவார், அந்த அறிவினால் நிரப்புவார். ஒன்ஸ் நம்ம அந்த தேவனை பற்றிய அறிவும் தேவனை பற்றிய காரியங்களும் நம்ம அதுல நிலைத்து அது தெரிந்து கொண்டு அதில் நிலைத்து இருக்கும் பொழுது
கிருபையும் சமாதானமும் நம்மளை பின்தொடர்வதற்காக காத்து கொண்டிருக்கிறது. தேவன் தான் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் தேவனுக்காக நான் காத்திருக்கேன்னு, ஆனா கிடையாது. தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்மளோட காரியங்களை தேவன் ஒப்படைத்து அவரை பற்றிய அறிவில நான் பெருகணும் ஆண்டவரேன்னு தேவனை நோக்கி கூப்பிடுவோம். தேவன் நம்மளை நிரப்புவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, பிதாவா தேவனே, உம்மை பற்றிய அறிவிலும் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் நாங்கள் பெருகி வளரும் பொழுது கிருபையும் சமாதானமும் எங்களை தொடரும் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. உலக கிருபை, உலக சமாதானம் அல்ல ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் கிருபையும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் சமாதானமும் எங்களை பின்தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளும் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே தெய்வீக சமாதானம் நிலவட்டும் ஆண்டவரே. ஏஸ்தாபனே, குடும்பத்திலே உமது சமாதானம் பெருகி வளரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.